உணர்வு எழுச்சியோடு உரிமைக்காக நாம் போராடுகிற இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே பேசிய என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் அலங்கார் அவர்கள் என்னை சந்தித்து பேசிய போது, நாங்கள் இந்த கட்சியை கலைத்து விட்டு உங்கள் கட்சியை சேர்ந்து விடவா என்று கேட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லவில்லை. நீங்கள் அங்கேயே இருங்கள், நாங்கள் எல்லோரும் உங்களோடு இணைந்து விடுகிறோம் என்று சொன்னேன். காரணம், மதிப்புமிக்க ஆற்றல்களை எல்லாம் இணைத்து அதனோடு இணைந்து இயங்குவதுதான் இன்றைய கால தேவை, ஒரு வரலாற்று பெருங்கடமை. அண்ணன் அலங்கார் அவர்களை போன்ற ஆளுமைகள் தமிழ் தேசிய அரசியல் தளத்தை பலப்படுத்த இணைந்திருப்பது மிகுந்த பெருமைக்குரியது. அதற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், அவருக்கு என்னுடைய நன்றி. இங்கே பேசிய என்னுடைய தம்பி ஹுமாயூன் அவர்கள், இந்த காலம் இஸ்லாமிய மக்களுக்கு புனித நாள், நோன்பு காலம் என்று குறிப்பிட்டார். அதை போலவே கிறிஸ்தவ மக்களுக்கும் புனித காலம், அது தவக்காலம். இப்போது நான் நிற்கிற களமும் காலமும் புனிதமான காலம்தான். அடிமைப்படுத்தப்பட்ட இன மக்கள், உணர்வை இழந்து உரிமை இழந்து நிற்கிற மக்கள், அவர்களின் உரிமைக்காக போராடுகிற செயல் ஒவ்வொன்றும் புனிதமானதுதான். அந்த புனிதமான பணியை நாம் எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பிமார்கள் சாதிய இயக்கங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். உங்களை எல்லோரையும், நம்ம எல்லோரையும் இணைத்தது இந்த அண்ணன் அல்ல, நம் அன்னை தமிழ் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். தமிழ் உலக மொழிகளின் தாய். அவளை அன்பு உடன் பிறந்தார்களே, அவள் பேரன்பின் தாய். அவள் எல்லோரையும் இணைப்பார். சாதி மத உணர்ச்சிகள் நம்மை பிளந்து பிரிக்கும். நம் சதையை வெட்டுகிற கத்தி, அருவாள், கோடாரி போல அது. ஆனால் மொழி, இன பற்றும் உணர்ச்சியும் நம்மை இணைக்கும், ஒரு நூல் ஊசி போல. ஒரு தாயின் பிள்ளைகள் நாம், தமிழ் தாயின் பிள்ளைகள். ஒரே வீட்டில் குழந்தைகளாக இருக்கும்போது வாழ்ந்தோம், வளர்ந்தோம். பிறகு எல்லோருக்கும் மனமாகி குழந்தைகளாகி குடும்பம் பெருகிற போது வசதியாக வாழ தனித்தனியாக வீடு கட்டி குடியேறினோம். அதை போல நாம் தனித்தனி அமைப்புகளாக தேவைக்கேற்ப இருந்து இயங்குகிறோம். ஆனால் தாய் வீட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எப்படி எல்லோரும் ஒன்று கூடுவோமோ, அப்படி தாய் நாட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எல்லோரும் கூடுவோம் என்பதை இது உணர்த்துகிறது, உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. நாங்கள் தனித்தனி இயக்கங்களாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்றுதான், தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. ஆதி தமிழ் குடிகள் பறையர்களின் அவர்களின் நில உரிமை, பஞ்சமர் நில மீட்பு, அதற்காக இந்த படை பேரணி நடத்தி பெருங்குரல் எழுப்பியது. பிறகு மீனவ சொந்தங்கள்
அவர்களின் உரிமைக்காக இன்று களத்திலே ஒன்றிணைந்து நிற்கிறது. இதற்கெல்லாம் ஏன் போராட வேண்டும்? ஆதி தமிழ் குடி பறையருக்காக நிற்காமல், நாலாவது தாய்க்குடி மீனவ மக்களுக்காக நிற்காமல், ஒரு தமிழன் இருந்தால் அவன் பிறந்து பயனில்லை, அவன் பிறவி கடமை, அவனுடைய வரலாற்று பெரும்பணி இதற்காக களத்திலே நின்று போராடுவது. இது தமிழ் தேசியன மக்களின் பிறப்புரிமை என்பதை மனதில் கொண்டு களத்திலே நிற்கிறோம். குறிப்பாக எங்களிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உள்ள சுவற்றில் ஆழமாக பதிவு செய்யவில்லை. நமது முன்னவர்கள் இங்கே படமாக பொறிக்கப்பட்டிருக்கிற பாண்டியாதிபதி தேர்மாறன், இங்கே இருக்கிற நம்முடைய பாட்டனார் தாத்தா சிங்காரவேலர், இங்கே இருக்கிற பாட்டன் பாண்டியாபதி தேர்மாறன், நமது முன்னவர்கள் இங்கே பேசிய நமது முன்னவர்கள் எல்லாம் நமது தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார். பெரும்புடுகு முத்தரையர் நமது பாட்டன் அப்படி அறியப்பட்டார். சுவரன் இளமாறன் என்கிறது அவருடைய பெயர். நமது முன்னவர்கள் எல்லோருமே ஊழித்தேவன் மருது பாண்டியர், வீர பெரும்பாட்டி வேடநாச்சியார், வீரன் அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, பண்டார வன்னியன், வெள்ளையத்தேவன், சுந்தரலிங்கனார், எப்படி எண்ணற்ற வீர மறவர்கள் அவர்களுடைய மரபணுக்கள் இன்னும் மாறாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையானால், அவர்களுடைய வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்தது நாம் வாழ்வது உண்மையானால், அவர்கள் முன்வைத்த முழக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, அடிமை வாழ்வின் உரிமை சாவு மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் இழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. சீமானின் உயிர் இழப்பு என்பது தனிப்பட்டவனுக்கான இழப்பு, அவன் குடும்பத்திற்கான இழப்பு. ஆனால் உரிமை இழப்பு என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனாலேயே மீனவர் வாழ் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்க அவரவர் வீட்டை அவரவர் பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படித்தான் தனித்தனியாக வீட்டை பாதுகாக்க